ஓம் சாய்ராம். என் அழகு செல்வமே, உன் சாயப்பா உன்னை காண வந்துள்ளேன். சற்று நான் கூறுவதை கேட்டுவிட்டு செல். என் குழந்தையே, உன் வாழ்வில் ஏதேனும் கசப்பான நிகழ்வு நிகழ்ந்திருந்தால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அப்போதுதான் நீ விவேகமானவராக மாற வேண்டும், காயப்பட்டவராக அல்ல. என்ன குழந்தையே, நான் சொல்வது புரிகின்றதா? அவ்வாறு விவேகமானவராக மாறுவதால் மட்டுமே உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு எடுத்து செல்ல முடியும். ஆதலால் நடந்து முடிந்த கசப்பான நிகழ்வுகளை விட்டுவிட்டு இனி நடக்க இருக்கும் நல்ல நிகழ்வுகளை நினைத்து செயல்படு. உன் வாழ்வில் எது நடந்தாலும் விதியின் மேல் பழி சொல்லாதே என் செல்வமே. விதி என்பது உனக்கு நீயே உருவாக்கி கொள்வது. அதை சரியாக உருவாக்க தவறும் பொழுது அது தலைவிதி ஆகிறது. ஆதலால் விதியின் மீது பழி சுமத்தாமல் இனி நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை சரியாக நிகழ்த்து. மன அழுத்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையின் விளைவாக ஏற்படுவதில்லை. உங்களை நீங்களே நிர்வகிக்க முடியாததன் விளைவாகத்தான் ஏற்படுகிறது. ஆதலால் உன்னை நீயே நிர்வகிக்க பழகு என் செல்வமே. உனக்கு துணையாக உன் சாயப்பா என்றும் உன்னுடனே இருக்கிறேன். என் செல்வமே, நீ வாழ்வை ஒரு சாத்தியமாக பார்த்தால் உன் வாழ்வை சுற்றி எங்கும் சாத்தியங்களையே காண்பாய். அதேபோல் நீ உன் வாழ்வை பிரச்சனையாக பார்த்தால் உன்னை சுற்றி எங்கும் பிரச்சனைகள் நிகழ்வதையே காண்பாய். நீ எந்த அளவு வெற்றிகரமாக இருக்கிறாய் என்பது உன் உடலையும் மனதையும் உன்னால் எந்த அளவு சிறப்பாக பயன்படுத்த முடிகிறது என்பதை சார்ந்தது. உன் எதிர்கால வெற்றியின் தருணத்திற்காக இன்றைய ஒவ்வொரு நொடியையும் நீ சரியாக பயன்படுத்து என் செல்வமே. அப்போதுதான் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். நீ எதையாவது பெற விரும்பினால் பெறுவதற்கு சவால்களை எதிர்கொள்ளும் போதும் நம்பிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம். உன் எதிர்கால வெற்றியின் தருணத்திற்காக இன்றைய ஒவ்வொரு நொடியையும் நீ சரியாக பயன்படுத்து என் செல்வமே. அப்போதுதான் உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். நீ எதையாவது பெற விரும்பினால் பெறுவதற்கு சவால்களை எதிர்கொள்ளும் போதும் நம்பிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம். உன் வாழ்வில் உனக்கு வரும் தடைகளை சவால்களாக கருது. அவை உன்னை நிச்சயம் வலுவாக்கும். என் அன்பு குழந்தையே, நீ இன்று தோல்வியடைந்து விட்டாய் என்பதற்காக ஒருபோதும் மனம் தளராதே. இன்றைய தோல்விகள்தான் நாளைய வெற்றிகளாக மாறும். இதுவும் ஒரு அனுபவ பாடம் என்று கருதி நீ தோல்வியை சந்தித்தாலும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள். நிச்சயம் நாளை வெற்றியை சந்திப்பாய். உன் வெற்றிக்கு எதிராக நிற்கும் சவால்களை நீ வலுவாக எதிர்கொள். அப்போதுதான் நிச்சயம் வெற்றி பெற முடியும். வெற்றியின் பாதையை தேர்ந்தெடுத்து அதை உறுதியுடன் பின்பற்று. உன் வாழ்வில் வெற்றி நிச்சயம். உன் திறமைகளை நம்பு. அவை உன்னை வெற்றியை நோக்கி நிச்சயம் அழைத்து செல்லும். கடினமான பாதைகளும் கூட வெற்றிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும். இது உன் சாயப்பாவின் உண்மையான சொற்கள். ஜெய் சாய்ராம்.